வசனம் படிச்சா மயக்கம் போயிடும் சரியா? அப்படியா? கதை தானே ஓடுறீங்க. எனக்கு தண்ணி பாட்டில் இல்லை, எனக்கு காபி டீ தரல, எனக்கு ஒண்ணுமே தரல. அவரோட அவரோட பேச போவாங்க. நான் எவ்வளவு வருத்தமா தெரியுமோ, ஆசையாக தெரியுமோ, கிரீம் பிஸ்கட் தெரியுங்களா? நடுவில் வச்சுக்கோங்க. இது ஓகேவா? ரைட், ஓகே. இப்போ பாட்டு அதான் புரியுதா? ஓ ரைட்டு. எப்போதும் என்ன? ஓகே. ஓ தாவிது 3 ஆப்ஷன் முடிஞ்சிருச்சு. உனக்காக இது ஒரே ஒரு ஆப்ஷன். இது ஒரு பெரிய டேரக்ட் நீ வந்து இதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்தா அடிப்பாரு. எத்தனை ஆப்ஷனு? 4 ஆப்ஷன் கொடுத்தா. இதுதான் ஒரு திறமையா சொல்லுங்க. ஆனா அந்த தாவீதுக்கு இது ஒண்ணுதான் தெரியும். காக்கா ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது கல்லை எடுத்து கரெக்டா ஒரு இடத்துல அடிக்கணும்னா உடனே மாதிரி 4 ஆப்ஷன் இல்லை, ஒரே ஆப்ஷன் அடிச்சிருவான். யாரு? தாவீது. அது வேணுமா? வேணும், வாங்கிட்டு போ. அந்த அறிவு போய் சாக்லேட் நீ சாப்பிட்டே ஆகணும். முன்னாடி வந்தா சாக்லேட் உண்டு. ரைட். இந்த தாவீது நம்ம பண்ற ஜெபத்தை ஆண்டவர் வந்து கேரி பண்றார். தெரியுமா உனக்கு? அந்த ஜெபத்தை பரலோகத்துக்கு போகுது. அந்த ஜெபம் அவர் கேட்கிறார். அந்த ஜெபத்தை கேட்டு அந்த ஜெபத்துக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார். இப்போ நீ வச்சல ஜெப குறிப்பு, அந்த ஜெப குறிப்பு என்னதான் மாறணும்? என்னது? எத்தனை 5 ஸ்டார்? எத்தனை கேட்டாங்க? ஒரு 5 ஸ்டார் கிடைச்சிரும்ல? பார்க்கலாமா? எத்தனை 5 ஸ்டார் கிடைச்சிருச்சு? என்ன ஒரு சிரிப்பு பாரு. இவ்வளவு நேரம் ப்ரோக்ராம பாதியில நிறுத்திட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு உனக்கு சந்தோஷம் வேற. ஆண்டவர் எப்பவுமே வசனம் சொல்லுது, நம்ம ஜெபிக்கிறதுக்கும் வேண்டுறதுக்கும் அதிகமா ஆண்டவர் நம்ம ஜெபத்துக்கு என்ன கொடுப்பாரா? பதில் கொடுப்பாரா? வசனம் இப்படி சொல்லுது, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிறவர் அப்படின்னு வசனம் சொல்லுது. நீ என்ன கேட்கிறியோ, ஒண்ணு கேட்டா ஒண்ணு என்ன பிடிப்போம் அப்படிலாம் கிடையாது. நீ ஒண்ணு கேட்டா எத்தனை தராரு? நீ வேண்டிக் கொள்வதை விட அதிகமா ஆண்டவனுக்கு தராரு. சரியா? ஓகே. இந்த உலகத்துல பிறக்கிற நம்ம எல்லாருமே ரொம்ப பியூரா, கலரா, ரொம்ப நீட்டா, சுத்தமா நம்ம எல்லாரும் பிறக்கிறோம். யாருமே பாவமே செய்யல. அந்த பிறந்த குழந்தைய பாருங்க. யாருக்காவது பிறந்த குழந்தைய பார்த்தா கோபம் வருமா? வராதா? என்ன தோணும்? பார்த்த உடனே அப்படியே தூக்கணும் போல இருக்கும்ல, முத்தம் கொடுக்கணும் போல இருக்கும். பிறந்த எல்லா பிள்ளைகளுமே அழகா இருக்கு. ஆனா வளர 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 நம்ம தப்பு பண்ண சின்ன சின்ன தப்பா செய்ய நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறிடுது? அசிங்கமா, அருவருப்பா. நம்ம அம்மாவே சொல்றாங்க, ஏன்டா இப்படி இருக்க, திருந்துடா. அப்பா சொல்றாரு, இன்னொரு தடவை தப்பு செஞ்ச வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேங்கிறார். நம்ம எல்லாரும் வெறுக்கிற மாதிரி நடக்கிறோம். சர்ச்ல யாருக்கும் பிடிக்கல, ஸ்கூல்ல யாருக்கும் பிடிக்கல. ஆனா இன்னைக்கு இப்படி இருக்கிற வாழ்க்கை கண்டிப்பா ஜெயம் பெறாது. பாவம் செஞ்ச வாழ்க்கை, பாவத்தோடு இருக்கிற வாழ்க்கை கண்டிப்பா ஜெயம் பெறாது. ஆனா இந்த மாதிரி நீங்க மாறணும்னு விரும்புறீங்களா? நீங்க உங்க வாழ்க்கை இப்படி மாறணுமா? நீ ஆண்டவர்கிட்ட ஜெபம், ஆண்டவரே உங்க ரத்தத்தினால எனக்கு கழுவுங்கன்னு ஜெபம். எல்லாம் சொல்லுங்க, என்ன சொல்லணும்? இந்த ரத்தத்தினால
ஆனா இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்ம என்ன செய்யும்? சுத்திகரிக்கும்னு சொல்லி இருக்கு. இன்னொரு வசனம் சொல்லு, இயேசுவின் ரத்தம் ஜெயம். சத்தமா சொல்லுங்க. இயேசு பேர் உன்னை மிஸ்யூஸ் பண்ணியிருக்கான், நிறைய பேர் உன்னை வந்து அபியூஸ் பண்ணியிருக்கான். நீ விரும்பி இருக்க மாட்ட இந்த தப்பு செய்யணும்னு, ஆனா யாரோ அந்த தப்பு செய்ய வச்சிருக்கலாம். அது உங்க சொந்தக்காரங்களா கூட இருக்கலாம், உங்க மாமாவா இருப்பாங்க, சித்தப்பாவா இருப்பாங்க. நீ நம்பி இருப்ப, எங்க சித்தப்பா தானே, எங்க மாமா தானே நம்பி இருப்ப. ஆனா அவங்க மிஸ்யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீ அம்மாட்ட சொல்ல முடியாது, அப்பாட்ட சொல்ல முடியாது, அழுதுகிட்டு இருப்ப. இந்த சின்ன வயசுலயே நீ டிராவல் பண்ணும்போது, ஸ்கூல்ல, டியூஷன்ல, உன் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ், பல இடத்துல இருந்து நீ தப்பு பண்ணியிருக்கலாம். ஆனா இங்க உனக்கு நீ அமைதியா இருப்ப. என்ன பண்றது, நம்ம குற்ற உணர்வோடே நீ இருக்கிற. தூங்க முடியல உன்னால, அம்மா அப்பாட்ட சந்தோஷமா பேச முடியல, சந்தோஷமா எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி உன்னால சாப்பிட முடியல. நீ அழுத, ஆனா அது யாரும் பார்க்கல. இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த பாவத்தில் இருந்த எல்லா விடுதலையை இயேசு தர்றார். இன்னைக்கு நீ உள்ள ட்ரக் அடிக்டா இருக்கலாம், சின்ன பிள்ளைகளுக்கா நடத்துற அப்படின்னு யாராவது பெரியவங்க என்ன கேட்காதீங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு நடத்துறேன். ஸ்கூல்ல ட்ரக்ஸ் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், நீயும் அந்த பழக்கத்துக்குள்ள போயிருக்கலாம். அல்லது இன்னைக்கு ஆபாசமான வீடியோஸ் நீ பார்க்கலாம், அல்லது செல்போன்ல கேம்ஸ், இன்டர்நெட், தவறான காட்சிகளை நீ ப்ளே பண்ணி நீ பார்க்கலாம். வாழ்க்கை இன்னைக்கு தோத்து போய்கிட்டே இருக்கு. எவ்வளவு அழகா இருந்த வாழ்க்கை, ஜெயம் பெற வேண்டிய வாழ்க்கை இன்னைக்கு கருத்து போயிருக்கு. எனக்கு இதிலிருந்து விடுதலை வரவே வராதா? விடுதலை வரவே வராதா? நான் சொல்றேன், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இன்னைக்கு அந்த ரத்தம் என் மேல விழட்டும் நீ சொல்லுவேன்னா, இன்னைக்கு தான் இயேசுவின் ரத்தம்னு வச்சுக்கோங்களேன். இதான் இயேசுவின் ரத்தம்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு அந்த ரத்தம் நம்முடைய வாழ்க்கையில கலக்கும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த பாவத்தெல்லாம் ஆண்டவர் என்ன செய்வாரு சொல்லுங்க? கேட்கல? என்ன செய்வாரு? நம்முடைய பாவங்கள் எல்லாம் போக்கி நம்மளை எப்படி மாத்திடுறாரு? சுத்தமா மாத்திடுறாரு. எந்த விதமான குற்ற உணர்வு உன் வாழ்க்கையில இருந்தாலும், எவ்வளவு பாவத்துக்கு நீ அடிக்டா இருந்தாலும், மனங்கள் போட்டு நீ சொல்லு, இயேசுவே. குறிப்பா வாலிப பிள்ளைங்களை பார்த்து சொல்றேன், தம்பி மேல பார்த்து, தங்கச்சி மேல பார்த்து சொல்றேன், நீ ஆண்டவர்கிட்ட சொல்லி என் பாவத்தை மன்னிங்க, உங்க ரத்தத்தினால என்ன கழுவுங்கன்னு சொல்லு. அவருடைய ரத்தத்தினால உன் பாவத்தை கழுவி உன்னை ஜெயம் பெற வைக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஜோரா கை தட்டுங்க பார்க்கலாம்.